எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, தமிழக வெற்றி கழகத்தோட, அதாவது தளபதி விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு கூட்டம், அதாவது பொதுக்கூட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி ஏராளமான நியூஸ் சேனல்களையும் யூடியூப் சேனல்களையும் மீடியாக்களையும் பேசும் பொருளாக இருக்குது. அப்படி என்ன விஜய் பேசினார், அவர் பேசுகிறது பேசும் பொருளாச்சா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தமிழக வெற்றி கழகத்துக்கும் விஜய் அவர்களுடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்த காவல்துறையை பற்றியும் பாதுகாப்பு கொடுக்க சொன்ன புதுச்சேரி முதலமைச்சரை பற்றியும் தான் மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்குது. யார் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, மக்கள் நம்ம நாட்டு மக்கள், நம்ம மாநிலத்தோட மக்கள்னு சொல்லிட்டு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும், ஏன் விஜய் அவர்களுக்கு சேர்த்து பாதுகாப்பு கொடுத்ததுக்கு நம்ம ஏற்கனவே புதுச்சேரி முதலமைச்சருக்கும் காவல்துறைக்கும் நம்ம சல்யூட் பண்ணியிருக்கிறோம் நம்ம சார்பாக. இது ஏன் தமிழ்நாட்டில் நடக்கலை? தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? தமிழ்நாட்டில் ஏன் இந்த மாதிரியான ஒரு பார்சாலிட்டியை தமிழக மக்கள் மீது திமுக அரசு காட்டுது அப்படிங்கிறத பேசும் பொருளாக இருக்குது. மு.க. ஸ்டாலின் ஐயா அவங்க நினச்சிருந்தா, தமிழ்நாட்டு மக்கள், நம்ம மாநிலத்தோட மக்கள், நம்ம மக்கள் தானே, விஜய் அவர்கள் இப்போ தான் புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பித்து வராங்க, விஜய் அவர்கள் மீது எவ்வளவு கடும் கோபங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மக்கள் மேலே காட்டாமல், மக்கள் மேலே திணிக்காமல், விஜய் அவர்களுக்கு கூடுற கூட்டமும் நம்ம தமிழ்நாட்டோட மக்கள் தானே அப்படின்னு அதை உணர்ந்திருந்தார்னா, நிச்சயமாக கரூரில் மிகப்பெரிய பாதுகாப்பு காவலர்களை அதிகப்படுத்திட்டு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுத்துருப்பார் நம்மளுடைய முதலமைச்சர். ஆனால் அப்படியெல்லாம் அவர் நினைக்காம விஜய் அவர்களுடைய தொண்டர்களையும் தொண்டர்களாக நினச்சி, விஜய் அவர்களுடைய ரசிகர்களாக மட்டும் நினைத்து அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறிய காரணத்தால் மட்டும்தான் அங்கே கரூரில் 41 பேர் இறந்தாங்க. இதை வச்சு தான் இன்றைக்கி எல்லா மீடியாவிலையும் எல்லா நியூஸ் சேனல்களையும் பயங்கரமாக திமுக அரசை விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. தமிழக மக்கள் நல்லா உணர்ந்திருக்காங்க, நல்லா பார்த்துருக்காங்க, எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த திமுக அரசு மக்களுக்கான அரசு, மக்கள் திராவிட மாடல் அரசு மூலமாக நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லி காலர் தூக்கிட்டு பேசக்கூடிய திமுக அரசு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதில்ல, கடமை தவறிச்சு பழி வாங்குது. விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய வன்மத்தால் தமிழக மக்களை ரொம்ப பாதுகாப்பு இல்லாமல் நடத்துதுங்கிறத மக்கள் நல்லா உணர்ந்திருக்காங்க. அதனால் இதோட முடிய போகிறதில்ல, இன்னும் நிறைய மாநாடு இருக்குது, விஜய் அவர்களுக்கு நிறைய மக்கள் சந்திப்பு இருக்குது. எப்படி பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்கிறத நம்ம பார்ப்போம்.